ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்தனே நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. சரவணா வந்து இந்த மாதிரி நினச்சி ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க, யாரும் இல்லாத நேரமாக பார்த்து. அப்போ கதிர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டு கதிர் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா இப்படி தண்ணியில் குடிச்சிட்டு வர அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. யாருமே என்னுடைய கவலையும் என்னுடைய ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கடான்றாங்க. நான் அஞ்சலி கூட காதலிச்சும் போது அஞ்சலி வேண்டான்னு பிரிச்சாங்க. அப்புறம் அப்பா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி, நல்லா இருக்கும் வாழ்க்கை நினச்சி பண்ணிக்கிட்டேன். ஆனால் கடைசியில் என்னுடைய வாழ்க்கை என்ன மாதிரியான வாழ்க்கையே போச்சுன்னு உனக்கே நல்லா தெரியலடான்றாங்க. ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையே போச்சுன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி மறுபடியும் அஞ்சலி வந்தாங்க என் வாழ்க்கையில். அவ கூட சந்தோஷமா வாழலான்னு பல கனவுகளோட இருந்தேன். ஆனா அப்ப என்னாச்சு, அவ பேசவே கூடாதுன்னு சொல்லி பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்ப ஃபோன் பண்ணிட்டேன்டா, ஒரு 20 டைம் மேல ஃபோன் பண்ணேன். ஆனா ஃபோனே எடுக்கலடா. அவ என்னை விட்டு போணும்னு முடிவு எடுத்துட்டா போலடா அப்படின்ட்டாங்க. திரும்பவும் அவ என்னுடைய வாழ்க்கையில வந்து திரும்பவும் போற மாதிரிக்கு சூழ்நிலைக்கு காரணம் அம்மா, அப்பாவே ஆயிட்டாங்கடா அப்படின்ட்டு சரணா அழுகுறாங்க. அண்ணன் அப்படி இல்லண்ணே, நான் சொல்ல வர்றது, டேய் அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணாதடா கதிர். அந்த நிலைமையில நீ இருந்திருந்தா என்னுடைய வலியும் வேதனையும் உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்டான்றாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது உனக்கு தெரியலடா அப்படின்றாங்க. அண்ணன் நீ கஷ்டப்படுறது உன்னோட ஃபீலிங்ஸ், எமோஷனல்ஸ் எல்லாமே எனக்கு புரியுதுண்ணான்றாங்க. நான் சொல்றத கொஞ்சம் மட்டும் கேளுண்ணான்றாங்க. இல்லடா, எல்லாம் நம்பிக்கை துரோகிங்க. மயில வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எப்புட்றா அவள பண்ணதெல்லாம் மறந்துட்டாங்க. அவ நல்லவளாயிட்டா, இங்க நான் கெட்டவன் ஆயிட்டேன்டான்றாங்க. அம்மா, அப்பா டோட்டலா மாறிட்டாங்கன்றாங்க. சரவணா அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கிறத பாண்டி மேல வரும்போது எல்லாமே கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. இனி நம்ம பாண்டியன் என்ன முடிவெடுக்க போறாங்க? சரவணா ஆசைப்பட்ட அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.